அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் அதிக நன்றி செலுத்தும்படியாக இந்த சுதந்திர ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைய நாள் தலைப்பிலே பாருங்க, தேங்க் காட். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். வாருங்கள், என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 100 வசனம் 4, Psalms 100 verse 4 ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 100 4ஆம் வசனம். சங்கீதம் 100 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வாசல்களில் துதியோடும் உமது பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கும்படியாக உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேலையிலும் அப்பா உமது வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும், புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளும் எடுத்துப்பட்டு ஆண்டவர் நீர் எங்களோடு பேசும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிற ஜனங்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமென். எத்தனை பேர் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம்? நிச்சயமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நம்மை சுற்றிலும் ஆபத்துக்கள் நிறைய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு எதிரான காரியங்கள், நம்ம நினைத்து பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை கிருபையுடன், அவருடைய கிருபையுடன் நம்மை காத்து வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோ பாத்தீங்கன்னா, enter his gates with thanksgiving and his courts with praise. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. Give thanks to him and praise his name. Amen. அப்படியாக இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் பார்க்கணும். இந்த சங்கீதத்தை எழுதின சொல்றார். பார்த்தீங்கன்னா, we have to remember God's goodness and dependability and then to worship with thanksgiving and praise God. Hallelujah. So நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். ஸோ காரணம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஸோ பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில் நான் சொன்ன ஒரு மீம்ஸ் படிச்சுன்னா, அது சின்னது தான். பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஒரு ஸ்டோரியில் தான் நம்ம ஏதாவது கற்றுக்கலாம். அந்த சின்ன ஒரு மீம்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜோக்காக தான் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோனை பார்த்து வைஃபை இல்லை டாட்டா பேசுதான். ஸோ நான் இல்லைன்னா உன்னால் வேலை செய்ய முடியாது, ஸோ நீ யூஸ்லெஸ் அப்படின்னு. அப்போ அதை கேட்ட அந்த சார்ஜர் ரிப்ளை பண்ணுது, நான் இல்லைன்னா அந்த ஃபோனே வேலை செய்யாது அப்படின்னு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி சிரிச்சிருச்சான். இது எப்படி இருக்கு? அதே போல் அதை பார்க்கும் பொழுது அது ஜோக்காக இருக்கலாம், ஆனால் இப்படி தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கார். இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்லலாம். இன்னைக்கு நான் காடி வாங்கினேன், எவ்வளோ திரும்ப நான் சம்பாதிக்கிறேன், ஸோ இது நான் செய்திருக்கேன், அதை செய்திருக்கிறேன், இப்படி என்னால் செய்து முடிஞ்சினேன். ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி பார்ப்பார்? இதெல்லாம் நான் தானே அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இந்த ஃபோனை சார்ஜர் பண்ண முடியாது. சார்ஜர் இருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. அது போல தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்திடலாம். நமக்கு நல்ல உயர்வு வேலையில் நல்ல பெரிய சம்பளம் எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நினைத்து பார்க்கலன்னா நத்திங். அப்படியாக எல்லாம் ஆண்டவரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லா காரியம் சின்னதோ அது பெரிய காரியம், நம்ம தாழ்விலிருந்து நம்மை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் நம்மை உயர்த்தினார். ஸோ அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஏன் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஸோ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? Why we should thank God always. நிறைய தடவை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு காரியம் நீங்க சொல்றது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம்.
இன்றைக்கு நாம் இருப்பதே அவருடைய கிருபைதான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய பரிசுத்த கிருபை. ஆமென். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்மை எப்பொழுதும் நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். He always loved us and remember us. சில பேர் நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்மளே மறந்துடுவோம், அது இயல்பு. ஆனால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிற தேவன். Sometimes we may forget, but not God. ஆண்டவர் அப்படி செய்கின்ற தேவன் இல்லை. So God does not, God does not demand that we should thank Him, but He is pleased when we do so. ஆண்டவர் நாம் நன்றி செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. ஆனால் அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நாமம் மகிமை அடையும். அதை குறித்து இன்னைக்கு நாம் ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20. நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு அதை குறித்து சற்று ஆழமாக நாம் பார்ப்போம். Genesis chapter 8 verse 20. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20 ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமென். இந்த நோவா பற்றி நமக்கு தெரியும். நோவா யார் சொல்லுங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். வேற என்ன செய்தார்? ஆண்டவர் கீழ்ப்படிந்து என்ன கட்டினார்? பேரை. ஆண்டவர் என்ன எப்படி சொன்னாரோ பாத்தீங்கன்னா, இந்த பூமி எப்படி இருந்துச்சா? பாவத்துல இருந்துச்சு. ஆனால் இந்த பூமியிலே மனுஷனை படைத்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆனா கர்த்தருடைய கரத்துல பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுது. அப்ப நோவாவுக்கு பிரியமான வாழ்வை, தேவனுக்கு பிரியமான வாழ்வை இந்த நோவா வாழ்ந்து வந்தார். அதனாலதான் அவருக்கு கிருபை கிடைத்தது. அதனால ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க, இவங்களை அழைத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு நோவாட்ட, இவங்களாம் எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன், ஆனா நீயும் உன் குடும்பத்தாரும் நான் சொல்றபடி கேளுங்கன்னு சொல்லி அவரை பேலையை கட்ட சொல்றேன். அப்போ அந்த பேலையை ஒரு பெரிய கப்பலை இந்த நோவா கட்டி முடிக்கிறாரு. அதை பார்த்து நிறைய பேர் ஏன்னா செய்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னபடி மழையை வருஷத்துக்கு பண்ணி பெருவெள்ளம் இந்த வெள்ளத்துல எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேலைக்குள்ளாக இருந்த மற்ற மிருக ஜீவன்களும் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அப்படியாக அதன் பிறகு நடக்கிற சம்பவம் தான் இந்த நோவா என்ன செய்யறாரு, ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினார் என்றும் சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அந்த நாட்களில் பார்க்கும்போது எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க, இல்லை பலி செலுத்துவாங்களா? இப்படிதான் பறவைகளை பலியிட்டு அல்லது மிருகங்களை பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆமென். அப்படியாக அதைதான் இந்த நோவா செய்து ஆண்டவர் இதை கேட்டாருங்களா? நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் இன்னைக்கு, ஆனா ஒன்றையும் உன் குடும்பத்தையும் நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா அந்த மிருக ஜீவன்களை காப்பாற்றுவேன். அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கிறதுனால நீ எனக்கு இதை செய்யணும்னு ஆண்டவர் கேட்டாரா? இல்லவே இல்லை. ஆனா அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு, அல்லேலூயா, நன்றியுள்ள இருதயத்தோடு இங்க நோவா அவர் he built an altar to the Lord and sacrificed burnt offerings என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. அப்படியாக இன்றைக்கு பார்க்கும்பொழுது பிஃபோர் ஐ கோ டீப்பர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் முதல்ல நான் சொன்னபடி இன்னைக்குள்ள கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இந்த COVID-19 இந்த பெண்டமிக்கோட கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. The danger is around us and so close to us.
ஆமாம் இல்லைங்களா? ஸோ நம்ம நெருங்கி சில நேரத்தில் நம்ம கேள்விப்படுறோம், இங்கே மெய்பேங்கில், அப்புறம் ஈகான் சேஃபில், இங்கே மாஸ்டரில். ஸோ அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு பயம் வருதுங்களா? ஸோ அப்போ நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஸோ ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். ஆமென். ஸோ அப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது இந்த COVID-19 எப்போ இந்த கேஸ் தெரிஞ்சிச்சு தெரியுங்களா? லாஸ்ட் இயர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சைனாவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இந்த வியாதி வருதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர். ஸோ அன்பப்ளிஷ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ சபையில் நான் பார்க்கும்போது இது வெளியாகல, அன்பப்ளிஷ்ட் ரிப்போர்ட்னு போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் அப்போயே இதோடைய தாக்கம் பாதிப்பு வந்துருச்சு இந்த உலகத்துக்கு, சைனாவில் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் டு ஹியூமன், மனுஷருக்கு இது தொற்று நோயாக பரவுதுன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 20th ஜனவரி 20ஆம் தேதி 1வது மாதம் இந்த வருடம். ஸோ அதை ஆய்வில் தெரியப்படுத்தினாங்க. ஸோ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை அறிவித்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மலேசியாவில் இந்த கேஸ் எப்போ வந்துச்சு தெரியுங்களா? 1ஆம் மாதம் 25ஆம் தேதி. எனக்கு ஞாபகம் இருக்குது, அது படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்தவர்கள், ஸோ விசிட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொடர்பு இருக்கிறது மூலமாக இந்த காரியம் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது 9 months 1 week and 6 days ஆக காணப்படுகிறது. ஸோ இந்த வியாதிக்குள்ளாக நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது நம்மோடு கலந்து அப்படியே போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை விலக்கி நம்மை பாதுகாத்து வருகின்றார். அல்லேலூயா. ஸோ முதல்ல நான் சொன்னபடி ஆய்வுகளை பார்க்கும்போது நேற்று தினம் வரைக்கும் 1168 கேசஸ் வந்து ஆக்டிவ் கேஸ். நேற்று தினத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் 39,357. இன்னும் கொஞ்சம் தான் 40,000 மேபி டுடே வி வில் ரீச். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா 11,666. ஸோ ஆக்டிவாக இன்னும் கேசஸ் இருக்குது. அதில் ரிகவர் பண்ணது 27,409. ஸோ ரிகவர் பண்ணியிருக்கு. 282 மரணங்கள் நடந்திருக்கிறது. இதில் 87 people are in ICU and 32 people are with the life support machine. So இப்படி அதிகமான மக்கள், close to 40,000 people are affected. How about you and me? So நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. பாதுகாப்போடு இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறோம். ஸோ இது நான் சொன்னது எல்லாமே மலேசியாவில் மாத்திரம்தான். ஸோ உலகத்தில் பலரும் மில்லியனை தாண்டி போய்கொண்டு இருக்கிறது. ஸோ டோட்டல் கேசஸ் பார்க்கும்போது ஸோ அமெரிக்காவில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் மறித்து போயிருக்கிறார்கள். ஸோ இத்தாலியில் அதிகமாக ஆனது, சைனாக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேசங்களும், ஸோ உலகம் முழுவதும் இது ஒரு பெரிய பாதிப்பாக காணப்படுகிறது. ஆனாலும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஸோ முதல்ல அவங்க கேட்டுக்கொள்ள, ஸோ தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். தயவு செய்து அந்த நேரம் கொஞ்ச நேரம் தான், அந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஸோ எழுந்துச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிச்சுட்டு ஆராதிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கலாமல். ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயும் போகிற வேலை இல்லையே. ஸோ பார்த்தீங்கன்னா அது செய்தோமா, முதலாவது அதை நம்ம செய்தோமா, அந்த நாள் நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர் கூப்பிட்டு சாட்சி சொல்லுவீங்க, சார் இப்படி நடந்துச்சு, ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் விரும்புகிறேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற தெய்வம். ஸோ we should thank God. இந்த சிச்சுவேஷனில் நாம் ஆசீர்வாதமாக, நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னுமாக ஆண்டவரை குறை சொல்லி இல்லை மற்றவங்களை குறை சொல்லி நம்ம இருக்கலாம். But we should thank God. So பார்த்தீங்கன்னா இங்கே நோவா அதை தான் செய்தார். So we see that Noah and his family and the animals was in the ark for how many days தெரியுங்களா in total? ஸோ எந்த வசனத்துலையும் எக்ஸாக்டாக சொல்லப்படலை இத்தனை நாள் தான் அவங்க வேலைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் ஒரு கல்குலேஷன் படி வசனத்தை கல்குலேட் பண்ணி அதை அப்படியே
மல்டிபிள் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து பார்த்தோமா பார்த்தீங்கன்னா வசனத்தை சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 3, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 5, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 6, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 10, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 12, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. அதில் தொடர்ந்து பார்க்கும்போது அது எல்லாத்தையும் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் ஸோ இது நடந்தது, இந்த சம்பவம் நடந்தது அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாட்களை சேர்த்து பார்த்தாலே 362 days வருகிறது. ஒரு ஆய்வில் படிக்கும் பொழுது ஸோ அப்படியாக வருகிறது. பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் டு ரியலி பார்த்தீங்கன்னா 1 year, ஒரு வருஷம் வேலைக்குள்ள இருக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரியம். ஸோ நோவா எக்ஸாக்டாக சொல்லப்படலனாலும் ஸோ இந்த வசனங்கள் அடிப்படையில் நாம் சேர்த்து அதை பார்க்கும் பொழுது 362 days அதை அப்போ ஒரு வருஷம், ஒரு வருட காலம் வேலைக்குள்ள இருக்கிறது சாதாரண ஒரு காரியங்களா? ஸோ இப்போ உள்ள டைட்டனிக்னா பரவாயில்ல, ஸோ 2 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் அப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மிருகங்களோட இருக்கணும். ஸோ இன்னொரு ஆய்வில் பார்க்கும்போது எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம், அவருடைய வயது. ஸோ அதை படிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிங்கம்மா. Genesis 7:11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தில் ஊற்றுக்கண்கள் எல்லாம் விழுந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்கம்மா. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமி அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 601 வயது. அப்போ 600 வயசு, அப்புறம் 601 வயது 1ஆம் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்போ இன்னொரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 370 days. இதை கரெக்ட் பண்ணால் 370 days என்று பார்க்கின்றோம். ஸோ அப்போ மோர் தென் 1 year, கொஞ்சம் கூட தான் இருக்கு பாருங்க, ஆனால் மோர் தென் 1 year. ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னால் இன்றைக்கி நம்ம சொல்லலாம், நம்ம லாக்டவுனில் MCO மூவ்மெண்ட் கண்ட்ரோலோடு நம்ம பார்த்துட்டோம். திருப்பியும் CMCO இந்த PKPB வரப்பொழுது கண்டிஷனல் மூவ்மெண்ட் கண்ட்ரோலோடு, அப்புறம் இப்போ கொஞ்ச நாள் RMCOவில் தான் இருக்கிறோம், ரிகவரி இதில் இப்போ மொழியான். ஸோ அப்படியாக PKPB, ஸோ அப்படியாக நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கோட இந்த MCO ஆரம்பமாகி ஸோ 18 மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் 237 days, 237 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இது பெரிய கிருபை இல்லைங்களா? ஸோ திருப்பி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா வருஷமே முடிய போது 237 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். வாட்ஸ் அ பிக் டீல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம சொல்லலாம் இது பழகிடுச்சு, இது நம்ம கடந்து போவோம், இல்லை இன்னும் நாட்கள் இருக்குன்னு. ஆனால் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். ஜஸ்ட் இமேஜின் த லைஃப் ஆஃப் நோவா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் த அனிமல்ஸ் இன்சைட் ஆஃப் த ஹார்ட் ஃபார் ஹவு மெனி டேஸ், அவங்களும் க்ளோஸ் டு 1 year. ஸோ நம்ம சொல்லலாம் வெளியே இன்னும் இது அவங்க ஒரு வருஷம் தான் பஸ்ஸில், நம்ம இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இப்படி போகிறோம் அப்படிலாம் சொல்லலாம். பட் வி கேனாட் கம்பேர் பஸ் தென். பார்த்தீங்கன்னா ஏன் என்றால் நமக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? நம்ம போகலாம் வரலாம். அவங்க வந்து பேருக்குள்ளே தான் இருந்தாங்க, டைட்டனிக் இல்லை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பேழையில் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம நினைத்து பார்க்க முடியுதா ஒரு வருடத்துக்கு அவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க? அந்த மிருகங்கள், ஒவ்வொரு காட்டு மிருகங்கள், பறவைகள், ஒவ்வொரு ஜோடிகளாக அதில் இருக்கு. அப்போ ஆண்டவர் எப்படி அதை போஷித்தார்? ஸோ எந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்கிற வசனத்தில் பார்க்கணும்னா ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு, அப்படின்னா தொடர்ந்து சாப்பாடுலாம் அனுப்பிட்டு இருக்கல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் பண்டா இருக்குது, கிராப் ஃபுட் இருக்குது, தட்டி வீட்டில் தட்டினாலே முன்னைக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வசதிகளும் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுங்களா? அந்த நாட்களில் அவர் எவ்வளோ கீழ்ப்படைந்து உண்மையோடு இருந்தார்.
ஆண்டவர் எப்படி அவங்களை பாதுகாக்க. ஆண்டவர் வந்து இந்த மலையை அனுப்புனது ஆண்டவர் நோவாவை அழிக்கிறதுக்கு இல்லை, அந்த அழிவிலிருந்து நோவாவை காப்பாற்றுவதற்கு. அதுதான் இன்னைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பத்வான் பிரியாத்திலாம் ஸோ B40 N40 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஸோ கொஞ்சம் வேற லெவலுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ எவ்வளோ ஆசீர்வாதங்கள். பட் ரியலி சாரி ஃபார் தோஸ் டெரிபிளி அஃபெக்டட். ஸோ இந்த COVID-19 அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஆமாம், இல்லைங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல மறக்க முடியாது. ரொம்ப பேர் வேலைகளை இழந்து அதனால தற்கொலை பண்ணின கேசஸ் கூட இருக்கு. பாருங்க, ஏர் ஏஷியா பைலட். ஸோ அப்படியாக அதிக பாதிப்பில் உள்ள மக்கள் இருக்கு. ஆனால் நமக்கு என்னங்க குறை? ஆண்டவர் நம்மை ஜீவனோடு காத்து வருகிறார். அல்லேலூயா. எது இருக்கோ இல்லையோ இன்னைக்கு அழகா நம்ம வந்திருக்கோம். ஆமா இல்லைங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். ஸோ அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு we should thank God. அல்லேலூயா. ஸோ இது இன்னும் நீடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா CMCO தான் போகிறோம், மேபி MCO கூட வரலாம். ஸோ கேசஸ் இன்னும் அதிகமாக இருக்கு. we don't know what will happen tomorrow, but God is there. அன்றைக்கு மோசையோடு அன்றைக்கு நோவாவோடு இருந்த தேவன் அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மையும் வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. So we may think that everything against us shut down பண்ணிட்டாங்க, லாக்டவுன் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இந்த வசனத்தை வாசிப்போம். நம்ம 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசியுங்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். எதுக்காக? பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தானே. இன்னைக்கு எதுக்கு நம்மளை வீட்டில் இருக்க சொல்றாங்க? பாதுகாப்பாக இருங்க. கதவை அடைத்தார். யார் அடைத்தது? கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு ஆண்டவர் நேரடியா நம்மகிட்ட சொல்லணும்னாலும் நமக்கு அரசாங்கம் இருக்காங்க, நம்மகிட்ட சொல்றாங்க, அதுக்கு நம்ம கீழ்படுவோம். ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஸோ இந்த அழிவிலிருந்து பாதுகாக்க முடியாதான் ஆண்டவர் அந்த கதவை அடைத்தார். ஆமா இல்லைங்களா? இல்லைன்னா அந்த பேலை உண்டாக்கி பிரயோஜனம் இல்லைங்களா? அதே போல நம்ம இன்னைக்கு படைத்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார்னா எவ்வளோ காரியத்தில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறார். ஸோ ஐ ஜஸ்ட் டச் த கரண்ட் சிச்சுவேஷன் COVID-19 பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியம் இருக்கு, இன்னும் நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார், வழிநடத்தி வருகின்றார். அல்லேலூயா. உதவி செய்து வருகின்றார். ஸோ அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று தான் நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளை குவாரண்டைன் பண்ண சொல்றதோ அல்லது லாக்டவுன் பண்ண சொல்றதுக்கும் நிச்சயமாக காரணம் இருக்கு. நம்மை ஜீவனோடு காக்க வேண்டும். ஸோ அந்த கொஞ்ச நாளும் இந்த சினம் கடந்து போக மட்டும். ஆமென். ஸோ அப்போ அந்த கொஞ்ச நாட்கள் நம்ம அதை கீழ்ப்படினோம், அது உண்மையோடு அந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஸோ அதுதான் இந்த நோவா செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வராரு, இறங்கி வந்து வசனம் 20-21 வாசிங்கம்மா. 7ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. எல்லாம் மாண்டு போயின, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப அது பெரிய அழிவு. ஆனா யார் ஜீவனோட இருக்கா தெரியுங்களா? வசனம் 23 வாசிங்கள். மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமாகின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இது நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த கதையை நிறைய தடவை கேட்டுக்கலாம். ஆனால் நம்ம நினைத்து பார்க்கல. இன்னைக்கு அதே போலதான் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்மை சுற்றி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து வருகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஸோ அதற்காகவே ஆண்டவருக்கு இந்த நோவா பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை சோசரித்த மனிதனாக காணப்படுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா வசனம் 8, ஆதியாகமம் 8 வசனம் 16 வாசிங்கம்மா. நீயும்
உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பாருங்க, வசனம் 7:16 நம்ம பார்த்தோம். ஆண்டவர் கதவு அடைத்தார். 8:16 பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து வெளியாக சொல்றாரு. இப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாத்தையும் அழைச்சிட்டேன், ஆனா நீங்க மட்டும் உயிரோட இருக்கீங்க, இப்போ நீங்க வெளியே வாங்க. ஸோ பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தும். ஸோ இதுல இருந்து நம்ம 3 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக காட் ப்ரொவிஷன், காட் ப்ரொவைட். ஸோ எத்தனை நாட்கள் எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு கல்குலேஷனில் பார்க்கும்போது மோர் தென் 1 இயர் அந்த வேலைக்குள்ளாக இருந்தார்கள். நாட் டைட்டனிக் கப்பை பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து டைட்டனிக் ஷிப் இல்லை, ஆனால் அதில் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஜீவனோடு காத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்போ ஆண்டவர் போஷித்தார், தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாத்தார். ப்ரொடெக்ட். கடைசியாக பாருங்க, prepare the new life. Amen. ஆண்டவர் புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஸோ இந்த உலகத்துல அக்கிரமத்தை எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. அக்கிரமம் செய்தவங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இப்பொழுது நீங்க இறங்கி வாங்க, உன்னிடத்துல இருக்கிற சகலவித எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பூமியின் மேல் பலகி பெருக கடவுது என்ற வசனம் 17 நம்ம பார்க்கும்போது. ஸோ இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாம் கிட்ட சொன்னது போல இப்போ இவர் தான் புது மனிதன். ஸோ அப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், நமக்கு தாத்தா வந்து நோவா. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியாக தேவன் போஷிக்கிற தேவனாக இருக்கின்றார், பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய பாதைகள், நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிற தேவன் புதிய வழியிலே. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணுவது, ஸோ அழிஞ்சு போறதுக்கு அதனால ஆண்டவர் அழிச்சிட்டார். ஸோ அது ஏதோ ஒரு விதத்துல நடக்குது. பட் நாம் நன்றாக வாழும்படியாக நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, he remembers always. Amen. அதுதான் வசனம் 8:1 நம்ம வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கமா கடைசியாக. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் பார்த்தீங்களா, தேவன் நினைத்தருளினார். God remember them. Amen. அப்படியாக he remembers always. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவர் மறந்துட்டாருங்க, அவர் நினைத்தருளுகிறது. அப்போ என்ன செய்யணும் அடுத்து? அவர் நம்மையும் நினைத்தருளுகிற தெய்வனாக இருக்கிறார். ஸோ முதல்ல நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம இதை செய்துட்டா எதிர்பார்க்கிற தேவன் அல்ல, அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் வசனத்தில் அது சொல்லுது, வசனம் 21 பார்க்கும்பொழுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி ஒரு வில்லை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அதுதான் ரெயின்போ, அதுதான் வானவில் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்க, ஆனால் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் அதில் மகிமைப்படுகிறது. ஆமென். அதுதான் அதனுடைய ஆழமான காரியம். ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்கல, ஆனால் இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் எவ்ரிதிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நம்ம நன்றியுள்ள எண்ணத்தோடு நினைத்து பார்க்க, இந்த ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இந்த ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் நன்றி செலுத்து, என்னை பாதுகாத்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை கேஸ் வரும்னு நமக்கு தெரியாது, நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்காரு நம்ம சொல்லி நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் நாமம் நிச்சயமாக இன்னைக்கு மகிமைப்படும். ஸோ எல்லாவற்றிலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 சொல்லுகிற வண்ணமாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோஸ்திரத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட கடவுது. அல்லேலூயா. அப்ப எல்லா சிச்சுவேஷன்லையும் அது கவலையா இருக்கும் போதும் சரி, சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, எதோ எதிர்பார்க்கும் சரி, அதை பெற்றுக்கொண்ட பொழுதும் சரி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? சமாதானத்தோடு, தேவ சமாதானத்தோடு காணப்படும். அல்லேலூயா. ரிமெம்பர்
After every storm, there is a rainbow. Amen. பாருங்கள், இந்த சிந்தையோடு நாம் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கிருபை, இந்த வல்லமை எங்களை வழிநடத்தி வருகிறது. உங்களுடைய வார்த்தையை எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோவாவை போல நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அதை எதிர்பார்த்து ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் செய்யாதபடிக்கு நன்றியோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வழிநடத்த மாட்டோம். சுயநலத்தோடு நாங்கள் வாழாதபடிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பிரியப்படுத்த எங்களை நீர் வழிநடத்தி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பாதுகாக்கிறதுக்காக நன்றி தேவனே. நோவாவோடு இருந்த தேவன் எங்களோடு இருக்கிறேன் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். எங்களை ஒரு பேழைக்குள்ளாக நடத்தி அந்த ரட்சிப்பின் பேழைகளை நாங்கள் உமது பரலோக வாசலை வந்து அடைய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வழி நடத்தும். உங்களுக்கு துதிகளை மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா.